السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆன் கூறும் உபதேசங்கள் என்ற தலைப்பின் கீழாக குர்ஆன் கூறக்கூடிய உதாரணத்தை நாம் தொடர்ச்சியாக சிறுக சிறுக பார்த்து வந்தோம். அதில் கடைசியாக அல்லாஹு தஆலா முஷ்ரிக்குகளுக்கு சிலந்தியை கொண்டும் அதே போன்று ஈயை கொண்டும் உதாரணம் கூறக்கூடிய நேரத்தில் அந்த யூத முனாஃபிக்குகள் முஷ்ரிக்குகள் அல்லாஹுக்கு வெட்கமே இல்லையா, இவ்வளோ பெரிய குர்ஆன் என்கிறீர்கள், முஹம்மத் இறை தூதர் என்கிறீர்கள், இது மகத்தான வேதம் என்கிறீர்கள், இதில் போய் சிலந்தியை கொண்டும் ஈயை கொண்டும் உதாரணம் கூறும் விஷயத்தில் அல்லாஹ் வெட்கப்படவில்லையா என்று அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அதற்கு மேலும் ஒரு பூச்சியை கொண்டு இன்னல்லாஹ லா யஸ்தஹீ அய்யضرب مثلا ما بعوضة فما فوقها, அல்லாஹு தஆலா கொசுவை விட அற்பமானதையோ உதாரணம் காட்டுவதற்கு நிச்சயமாக வெட்கப்பட மாட்டான் என்ற வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். இப்போது இந்த கொசுவை பற்றிய வசனம் பார்க்க வேண்டுமானால் முதலில் ஈயையும் சிலந்தியையும் நாம் பார்த்துவிட்டு வர வேண்டும் என்பதைத்தான் நேற்றைய முன்தினத்தில் நாம் அந்த இரண்டையும் பார்த்தோம். இப்போது அல்லாஹு தஆலா பேசக்கூடிய இந்த வசனம் அல்லாஹு தஆலா கொசுவை விட அற்பமானதையோ உதாரணம் காட்டுவதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் அவர்கள் சிலந்தியையும் ஈயையும் கொண்டு பேசினார்கள் முஷ்ரிக்கீன்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணம் காட்டுகின்றான். ஏன்பா சிலந்தி ஈயோட நிப்பாட்டிக்கிட்டீங்க, கொசுன்னு சொல்லி ஒரு பூச்சி இருக்கு, அதை பேசுவதற்கு கூட ஏன் அதைவிட அற்பம் என்று நீங்கள் எதை கருதுவீர்களோ அதை பேசுவதற்கு கூட அல்லாஹு தஆலா நிச்சயமாக வெட்கப்பட மாட்டான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சில விஷயங்களை பேசுகின்றான். அந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் முதலில் கொசுவை பற்றி அல்லாஹு தஆலா இந்த கொசு என்ன என்பதை கொஞ்சம் நிதானமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் பொதுவாகவே நாம் பேசக்கூடிய பேச்சில் சில வழக்கு மொழி இருக்கிறது. கொசுவை அற்பமான விஷயத்திற்கு நாம் பயன்படுத்துகின்றோம். இந்த கொசு தொல்லை தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒரு அற்பத்தை காட்டுவதற்காகவே சொல்வோம். திடீரென்று ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அவரை மட்டப்படுத்தணும் அப்படின்னாக்கா பட்டுன்னு இப்படி அடிப்போம், இப்படி அடிச்சு முன்னாடி ஊதுவோம். இதெல்லாம் ஏன் செய்வோம் அப்படின்னாக்கா அவரை தாழ்த்துறோம். ஒரு கொசு அளவுக்கு கூட நீங்க எதுவும் இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரை பொறுத்த மட்டிலும் திடீரென்று பேசுவோம், இந்த கொசு தொல்லை தாங்க முடியலப்பா அப்படின்னு அவரே பேசுவோம். அப்போ கொசு என்ற இந்த ஒன்றை ஒரு அற்பமானதுக்காகவும் இழிவானதற்காக காட்டுவதற்காகவே நாம் செய்யக்கூடிய ஒன்றை அற்பமானதாகவே நாம் காட்டிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையாகவே கொசு என்பது படைப்பை பார்க்கும் போது மிகச் சிறியது. ஆனால் அதற்குள் அல்லாஹ் வைத்திருக்கும் விந்தைகள் மிக ஆழமானது, மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பு கொசு என்பதை அல்லாஹு தஆலா மிக துல்லிய ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி காட்டுகின்றான். பூச்சி வகைகளிலேயே அபாயகரமான பூச்சி என்று கின்னஸ் என்றோ அறிவித்திருக்கிறது கொசுவை. பூச்சிகளிலேயே மிகவும் அபாயகரமான பூச்சி என்று கின்னஸ் அறிவித்திருக்கிறதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு கொசுவினுடைய எடை 2.5 மில்லிகிராம், இதுதான் கொசுவினுடைய எடை. அதே போன்று கொசு சிறகடித்தலை கணக்கிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 300 முதல் 600 தடவை அது சிறகடித்துக் கொண்டே இருக்கின்றது. அசால்ட்டா ஒரே மூச்சில் 300 முதல் 600 தடவை சிறகடித்துக் கொண்டே இருக்கிறது. அதிகமாக வாழக்கூடிய அதனுடைய வாழ்க்கை காலம் 2 மாதம்.
அல்லது ஒரு சில வாரம், இதுதான் அதனுடைய வாழ்க்கை. அதே போன்று எப்படி வலை பின்னுவதில் சிலந்தியில் பெண் சிலந்தி வலை பின்னுகிறதோ அதே போன்று இரத்தத்தை குடிப்பதிலும் பெண் கொசுதான் நம்முடைய இரத்தத்தை குடிக்கிறதே தவிர ஆண் கொசு இரத்தத்தை உறிஞ்சுவது கிடையாது. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு கொசு இரத்தத்தினுடைய வாடையை, ஒரு மனிதனுடைய வாடையை 60 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பாலில் இருந்தே இந்த இடத்தில் சென்றால் ரத்தம் கிடைக்கும் என்பதை நுகர்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தஆலா அதற்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறான். 60 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பாலேயே நுகர்ந்து கொள்ள முடியும். அதே போன்று கொசுவினுடைய மிகப்பெரிய அற்புதம், மழை பொழியக்கூடிய நேரத்தில் துளிகளுக்கு இடையில் பறக்கக்கூடிய ஒரு பூச்சி கொசுதான். ஏன்னா மழை துளி அதற்கு மேல் விழுந்தால் அது செத்துவிடும். கொசுவை விட சில நேரங்களில் மழை துளி பெரியதாக இருக்கும். மழை துளிகளுக்கு இடையில் பறக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு பூச்சி கொசுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கொசுவில் கிட்டத்தட்ட 3000 வகை கொசு இருக்கிறது. அதில் மனிதர்களை கடிப்பது 100 வகையான கொசுக்கள் தான். மீதி 2900 வகைகள் மனிதர்களுக்கு பக்கத்தில் வருவது கிடையாது. அதே போன்று ஆண் கொசுக்களுடைய உணவுகள் மலர் வகையில் சுரக்கக்கூடிய ஒரு விதமான விஷயத்தையும் திரவத்தையும், பழங்களில் சுரக்கக்கூடிய ஒரு விதமான திரவியத்தையுமே அவைகள் சாப்பிடுகிறது. இரத்தத்தை அவைகள் குடிப்பது கிடையாது. அதே போன்று பெண் கொசுக்கள் மட்டும் ஏன் இரத்தத்தை உறிஞ்சுகின்றது? மனிதர்களிடமிருந்தோ அல்லது வேற ஏதேனும் ஒரு விலங்குகள் கால்நடைகளிடமிருந்தோ இரத்தத்தை உறிஞ்சுவதற்கு அதற்கு மைனூட்டான ஒரு காரணம் இருக்கிறது. பெண் கொசுக்கள் முட்டை இடுவதனால் தன்னுடைய முட்டைக்கு நியூட்ரின் என்ற ஆற்றல் தேவைப்படுகின்றது. அந்த ஆற்றல் விலங்குகள் மனிதர்களுடைய இரத்தத்திலிருந்து தான் அவைகளுக்கு கிடைக்கின்றது. அதனால் நியூட்ரினை எடுப்பதற்காக, இரத்தத்தை நியூட்ரினுக்காக, தன்னுடைய முட்டைக்கான சத்து தேவைக்காகத்தான் இரத்தத்தை உறிஞ்சி எடுக்கின்றது. அதே போன்று ஒவ்வொரு தடவையும் கிட்டத்தட்ட 100 முட்டைகள் விடக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றிருக்கிறது கொசுக்கள். கொசுக்களுடைய சைஸ்ல 100 முட்டை அப்ப எவ்வளவு சின்னதுன்றதை நீங்க யோசிச்சு பார்த்துக்கணும். ஒரு கொசு இடக்கூடிய 100 முட்டைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பார்த்துக்கணும். அதே போன்று வேர்ல்டுனுடைய டெட்டஸ்ட் அனிமல்னு சிலது இருக்கு. சிங்கம், முதலை, இந்த அனோகொண்டா பாம்பு, இந்த வரிசையில கொசுவும் இருக்கு. கிட்டத்தட்ட மனிதர்கள் செத்ததில் 10 லட்சம் மனிதர்கள் இதுவரை கொசு கடித்து இறந்திருக்கிறார்கள் நோய்வாய்ப்பட்டு. டெட்டஸ்ட் அனிமலுடைய வரிசையில் கொசு என்ற இந்த அற்பமான பூச்சியும் இருக்கிறது. அதே போன்று கொசுவுக்கு மிகவும் பிடித்தது மனிதன் ஆக்சிஜனை இழுத்து கார்பன் டை ஆக்சைடு அதை வெளியிடுகின்றான், வெளியிடக்கூடிய மூச்சு. இதுதான் கொசுவுக்கு மிகவும் பிடித்தது. மனிதன் மூச்சை வெளிவிட்ட உடனேயே எங்கிருந்து அந்த சுவாசம் வருகின்றது என்பதை தேடித்தான் கொசு மனிதனுக்கு பக்கத்தில் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு கொசுவும் தன்னை விடவும் 3 மடங்கு அதிகமாக இரத்தத்தை உறிஞ்சி எடுத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அதற்கு ஆற்றல் இருக்கிறது. தன்னுடைய எடை எவ்வளவோ அதை விடவும் 3 மடங்கு அதிகமான அளவிற்கு இரத்தத்தை உறிஞ்சி கொண்டு அது செல்லும். அதே போன்று 2.58 கோடி வருஷத்திற்கு மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பில் இருந்து இருக்கக்கூடிய பூச்சி என்று ஆய்வாளர்கள் அதை தெரிவிக்கிறார்கள். அதே போன்று கொசுக்களுக்கு பல்லு கிடையாது. கொசுவும் ஸ்ட்ரா போன்ற ஒன்றை வைத்து இரத்தத்தை உறிஞ்சித்தான் திரவியத்தை குடிக்கிறது. திரவியத்தை மாத்திரமே சாப்பிடக்கூடியது. இந்த இடத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், கொசு நம்முடைய உடலில் கடிக்கும் போது நாம் பார்த்திருப்போம், அதனுடைய கை கால்களை வைத்து ஊனிக்கொண்டு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராவை வைத்து உரிவதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் நம்முடைய கண்களுக்கு புலப்படுவது அது ஒரே ஒரு ஸ்ட்ரா. ஆனால் அல்லாஹு தஆலா 6 ஸ்ட்ராவை கொடுத்திருக்கிறான். அந்த ஒன்று நமக்கு தெரியுது, ஆனால் அதை தாண்டி நமக்கு வேற எதுவும் தெரியல. ஆனா அந்த ஒன்றுக்குள்ளாக 6 கத்திகள், 6 ஒரு பைப்புகள் அதற்குள்ளாக வெளியாகின்றது. முதலில் வரக்கூடிய 2 கிரிப்புக்காக அதை வைக்கிறது. இப்போ போர் போடுறோம் அப்படின்னா கிரிப்பு பண்றோம்ல, இப்போ இது மனிதனுடைய உடலுக்குள் செலுத்த போகின்ற அந்த இன்ஜெக்ட் செய்வதற்கு முன்னால் தனது கிரிப்புக்காக முதலில் 2 கைகளை வைக்கிறது. அதாவது கை காலை பத்தி சொல்லல, இந்த ஒரு ஸ்ட்ரா நம்மளுடைய கண்ணுக்கு தெரிகிறது, இது 6ஆக தெரிகிறது. அந்த 6இல் 2 கிரிப்புக்காக வைக்கப்படுகின்றது, அடுத்த 2 ரம்பமாக செயல்படுகின்றது,
மீதமுள்ள 2ல் 1 தான் இரத்தத்தை உறிஞ்சி எடுக்கின்றது. மீதமுள்ள 1 கொசுவுக்கே உள்ள இயல்பான ஒரு பழக்கம் இருக்கிறது. தான் வைத்திருக்கக்கூடிய கிருமி நோய் சக்தியை மனிதனுடைய உடலுக்குள் செலுத்திவிட்டு தான் அது செல்கிறது. ஏன் அப்படின்னா, இது போராட்டம் என்பது கொசுவுக்கு தெரியும். எல்லா கொசுவுக்குமே தெரியும், ரத்தத்தை எடுக்கும் போது நாம் இறந்து போக வாய்ப்பிருக்கிறது என்பது தெரியும். ஏன்னா நம்ம அடிச்சிருவோம். அடித்து கொல்லப்பட்ட கொசுக்கள் பலது அதுக்கு தெரியும். ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கும் போது நாம் கொல்லப்படலாம் என்பது கொசுவுக்கு தெரியும். அதனால் தன்னுடைய பாதுகாப்புக்காக அவை வைத்திருக்கக்கூடிய விஷத்தை மனிதனுடைய உடலுக்குள் செலுத்திவிட்டுத்தான் செல்கின்றது. இப்படி எல்லா கொசுவும் செலுத்துவதில்லை, ஒரு சில கொசுக்கள் செலுத்துகின்றது. இப்படி செலுத்தக்கூடிய கொசுவினால் தான் கிட்டத்தட்ட அது சரியாக அந்த இன்ஜெக்ட் வேலை செய்திருந்தால், கொசு நம்மில் போடக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன் வேலை செய்திருந்தால் கிட்டத்தட்ட 8 மணி நேரத்தில் அவர்களுடைய உடலுக்குள் டெங்கு, மலேரியா, காலரா போன்ற நோய் அறிகுறி இருக்கிறது என்பதை டாக்டர் சொல்வார். இந்த கொசு செய்யக்கூடிய வேலைதான். அதே போன்று மனிதனுடைய உடலில் இருந்து உறிஞ்சக்கூடிய இரத்தத்தை கொசு உரியக்கூடிய நேரத்தில் வெறுமனே இரத்தத்தை மட்டும் உரியாது, நீர் கலந்த திரவியமாகத்தான் அது உறிஞ்சி எடுக்கும். ஆனால் கொசுவுக்கு பிரத்யேகமான ஒரு பையை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த பையின் மூலமாக நீரை தனியாக வெளியாக்கி இரத்தத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ளும் தனது முட்டைக்கு நியூட்ரிஷனுக்காக. இவையெல்லாம் கொசுவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதங்கள். இப்ப இந்த வசனத்தை உன்னிப்பாக நீங்கள் எடுத்து பாருங்கள். மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த விஷயத்தில் அல்லாஹு தஆலா பேசுகின்றான், கொசுவையோ ஒமா ஃபௌகஹா, கொசுவை விட அற்பமான எந்த ஒன்றையோ என்று நாம் இலக்கண ரீதியாக அர்த்தம் வைக்கிறோம். ஆனால் நேரடியான அதனுடைய பொருள் ஃபௌகஹா என்றால் அதற்கு மேலுள்ளதையோ என்பது பொருள். ஃபௌக்னா மேல, அரபியில் ஃபௌக்னா மேல, தஹ்த்னா கீழே. இப்போ நேரடி பொருள் கொசுவையோ கொசுவுக்கு மேலுள்ளதையோ உதாரணம் காட்டுவதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். ஆனா இலக்கண ரீதியாக கொசுவையோ கொசுவை விட அற்பமானதையோ அதைத்தான் அது குறிக்குது, அற்பமானதைத்தான் குறிக்கிறது. ஆனா நேரடி பொருள் ஃபமா ஃபௌகஹா, அதற்கு மேலுள்ளதையோ அல்லாஹ் காட்டுவதற்கு வெட்கப்பட மாட்டான். உண்மையாகவே கொசுவை ஆராய்ந்தவர்கள் சொல்கிறார்கள், கொசுவுக்கு மேலாக எப்படி ஒவ்வொரு பிராணிகளுக்கும் மேலாக பல நூறு ஈக்கள் மொய்க்கிறதோ, ஒரு நாயின் மீதும் ஒரு மாட்டின் மீதும் ஒரு ஆட்டின் மீதும் சில ஈக்கள் மொய்த்துக் கொண்டிருக்கும், ஒவ்வொரு பிராணிகளின் மீதும் சில ஈக்கள் மொய்த்துக் கொண்டிருக்கும். இதே போன்று கொசுவுக்கு மேலாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஈக்கள் மொய்த்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய டெலிஸ்கோப்பை வைத்து அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய விஷயம் புரியுதா? இலக்கண ரீதியாக ஃபமா ஃபௌகஹா என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, நேரடியாகவே கொசுவுக்கு மேல் இருக்கக்கூடியது என்று நீங்கள் பொருள் கொண்டாலும் சரி, கொசுவுக்கு மேலாகவும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஈக்கள் கொசுவுக்கு மேல் மேய்த்துக் கொண்டிருக்கின்றது. அந்த ஈக்களினால் தான் கொசுவுக்கு நோய் இருக்கிறது. அந்த நோயைத்தான் மனிதர்களின் மீது அவைகள் செலுத்துகின்றது என்பதை இன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு துல்லியமான விஷயத்தை அல்லாஹ் எப்படி பேசியிருக்கின்றான் என்பதை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். இப்ப இந்த வசனத்துக்கு பின்னால் என்ன பேசுகின்றான் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் மீண்டும் ஈயுடைய விஷயத்தையும் மீண்டும் அந்த சிலந்தியினுடைய விஷயத்தையும் நீங்கள் உன்னிப்பாக எடுத்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, சிலந்தியினுடைய வசனத்தை அல்லாஹு தஆலா பேசிவிட்டு என்ன பேசுகின்றான்? சிலந்தி விஷயத்தை அல்லாஹ் பேசி முடித்துவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன பேசுகின்றான் என்பதை கொஞ்சம் உன்னிப்பாக எடுத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா சிலந்தியை உதாரணமாக இணை வைப்பாளர்களுக்கு எடுத்து காட்டுகின்றான் என்பதை நான் சொல்லிவிட்டேன். இப்போது அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான், இன்னல்லாஹ யஅலமு மா யதுஊன மின் தூனிஹி மின் ஷை. அல்லாஹ் அல்லாததை எவர்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா நன்கு அறிந்து வைத்திருக்கின்றான். வஹுவல் அஸீஸுல் ஹகீம், அவன் கண்ணியமானவன், யாவையும் மிகைத்தவன், நுண்ணறிவாளனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வதில்கல் அம்சால் நவ்ரிபுஹா லின்னாஸ் வமா யஅகிலுஹா இல்லல் ஆலிமூன்.
இது போன்ற உதாரணங்களை அல்லாஹு தாலா பரவலாக உங்களுக்கு விவரிக்கின்றான். ஆனால் அறிவு கூர்மையானவர்களுக்கே தவிர இந்த உதாரணங்கள் எல்லாம் புரியாது என்று அல்லாஹ் பேசுகின்றான். ஒமா யஅகிலுஹா இல்லல் ஆலிமூன், அறிவு கூர்மையானவர்களுக்கே தவிர இந்த உதாரணங்கள் புரியாது என்று அல்லாஹு தாலா பேசக்கூடிய விஷயத்தை இந்த இடத்தில் நீங்கள் நோட் செய்து கொள்ளுங்கள். அதே போன்று அல்லாஹு தாலா ஈயை பற்றி பேசிவிட்டு அதற்கு கீழாக பேசுகின்றான். ஒமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தும் வகையில் அவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை. அல்லாஹுக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது. எந்த வகையில் கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த வகையில் அவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை. நிச்சயமாக அல்லாஹு தஆலா கண்ணியமானவனாகவும் ஆற்றல் நிறைந்தவனாகவும் இருக்கின்றான் என்று அந்த இடத்தில் ஈயினுடைய வசனத்திற்கு சிலந்தி ஈயினுடைய வசனத்திற்கு பின்னால் அல்லாஹு தஆலா பேசி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சிலந்தியினுடைய விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் செல்ல வேண்டும். இந்த உதாரணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த 3 பிராணிகளுக்கும் 3 பூச்சிகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இவ்வாறு மனிதர்கள் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் பேசுகின்றான். இந்த 3 படைப்பிடத்தில் இருக்கக்கூடிய இந்த டேஞ்சர் பாயிண்ட், இவைகளிடத்திலே இருக்கக்கூடிய குணாதிசயம், இது மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக புரிய வைக்கின்றான். ஈயினுடைய விஷயத்தில் தேடுபவர்களும் தேடப்படுபவர்களும் பலவீனர்களே என்று பொதுவான ஒரு பொருளை நாம் கொடுத்தோம். தேடுபவர்கள் என்பவர்கள் மனிதர்கள், தேடப்படுபவர்கள் என்பது லாத் உஸ்ஸா என்ற சிலைகள். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றுப்படி தேடுபவர்கள் என்பது ஈக்கள், தேடப்படுபவர்கள் என்பது லாத் உஸ்ஸா என்ற சிலைகள். இப்ப அல்லாஹ் தஆலா இந்த கூற்றுப்படி தேடுபவர்களும் தேடப்படுபவர்களும் பலவீனமானவர்களே என்று அல்லாஹ் தஆலா அங்கு கூறுகின்றான். ஒரு முஃமின் பலவீனமானவனாக இருக்க மாட்டான். பலமுள்ள முஃமின் பலவீனமான முஃமினை விட சிறந்தவன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று சிலந்தியினுடைய உதாரணத்தில் ஒரு பெண் சிலந்தி என்ன செய்கின்றது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் சில ஹதீஸ்களை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனித சமூகத்திற்கு மிகவும் தேவையான விஷயத்தை இந்த சிலந்தியை வைத்து அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். எந்த குடும்பங்களிலெல்லாம் பெண்கள் தலை தூக்குவார்களோ, பெண்கள் அதிகாரம் செலுத்துவார்களோ, பெண்கள் முடிவெடுப்பார்களோ, பெண்களுடைய அவர்களுடைய அடிப்படையில் தான் அந்த குடும்பம் நிர்வகிக்கப்படுமோ அந்த குடும்பம் சரியாக இருக்காது. இது சிலந்தியினுடைய குடும்பத்திற்கு உதாரணம். எந்த குடும்பத்தில் பெண்கள் தலை தூக்கி பெண்கள் நிர்வகிப்பார்களோ, பெண்களுடைய நிர்வாகத்திற்கு கீழாக ஆண்கள் மாறிவிடுவார்களோ, இது நிச்சயமாக நடக்காது. பயானுடைய ஆரம்பத்தில் நான் ஒரு ஹதீஸை சொன்னேன். அந்த ஹதீஸை இதற்குள் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். கியாமத் நாளுடைய அடையாளத்தை, ஹதீஸை ஜிப்ரீலை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய நேரத்தில் அதனுடைய அடையாளத்தை என்ன சொன்னார்கள்? அன்தலிது ரப்பதஹா, ஒரு பெண் தனது எஜமானியை பெற்றெடுப்பாள். அதாவது பெண்கள் தலை தூக்க ஆரம்பித்து விடுவார்கள், பெண்கள் நிர்வாகத்திற்கு வந்து விடுவார்கள், பெண்களுடைய சொல் கேட்கப்பட வேண்டும் ஆண்கள் என்று அவர்கள் நினைப்பார்கள். இது சிலந்தியினுடைய உதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை கொஞ்சம் உன்னிப்பாக கவனியுங்கள். இந்த ஹதீஸை இப்போது நாம் கொஞ்சம் நிதானமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு நரகம் காட்டப்பட்டது. மிஅராஜுடைய சம்பவம் இது. எனக்கு நரகம் காட்டப்பட்டது. நரகத்திலே ஃபர்ஐத அக்ஸரு அஹ்லிஹா அன்னிஸா, பெண்களை நான் அதிகமாக பார்த்தேன் என்று சொன்னார்கள். நரகத்தில் பெண்களை நான் அதிகமாக பார்த்தேன். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஆயத்திற்கு நான் விளக்கத்திற்காக இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்கள் யாரும் இதனால் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டாம். பெண்கள் நரகத்துக்கு போங்க, ஆண்கள்லாம் அப்படி பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டாம். இங்கு பேசப்படக்கூடிய விஷயம் என்பது வேறு. அந்த விளக்கத்தை மட்டும் நான் கொடுக்கிறேன். இங்கு பெண்களை விட ஆண்கள் உயர்ந்தவர்கள், ஆண்களை விட பெண்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற சப்ஜெக்ட் கிடையாது. ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்விடத்தில் நன்மையில் சமமானவர்கள், பாவத்தில் சமமானவர்கள். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்தில் என்ன பேசப்படுகின்றது? நரகத்தில் நான் பெண்களை அதிகமானவர்களாக நான் பார்த்தேன். அதற்கு காரணம் நபி அவர்கள் சொல்கிறார்கள், யக்ஃபுர்ன,
அவர்கள் நிராகரிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அவர்கள் நிராகரிக்கிறார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், கீல அயக்ஃபுர்ன பில்லாஹ், அல்லாஹை அவர்கள் நிராகரிக்கிறார்களா, அல்லாஹ்வின் விஷயத்தில் அவர்கள் குஃப்ர் செய்கிறார்களா என்று நாங்கள் கேட்டோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது அல்ல. அல்லாஹை நிராகரிப்பது என்பது பொதுவான டாபிக். ஆண் நிராகரிப்பது, பெண் நிராகரிப்பது என்பது பொதுவான டாபிக். நபி அவர்கள் இங்க சொல்றாங்க, யக்ஃபுர்னல் அஷீர, கணவனை நிராகரிக்கிறார்கள். யக்ஃபுர்னல் அஷீர, கணவனை நிராகரிக்கிறார்கள். அப்புறம் வயக்ஃபுர்னல் இஹ்சான், உபகாரத்தை நிராகரிக்கிறார்கள். உபகாரத்தை, நல்ல விஷயத்தை, நன்மையானதை புறக்கணிக்கிறார்கள், நிராகரிக்கிறார்கள். அப்ப நபி அவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. இஹ்சானை நிராகரிப்பதுனா என்னன்னு புரியணும்ல நமக்கு. இஹ்சானை நிராகரிப்பதுனா எப்படி நபி அவர்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க. லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன துஹ்ரன் சும்ம ரஅத் மின்க ஷைஆ, பல காலம் அந்த பெண் அந்த கணவனோடு வாழ்வாள். பல காலம் அந்த பெண் அந்த கணவனோடு வாழ்வாள். அவன் சம்பாதித்த எல்லாவற்றையும் அனுபவித்து இருப்பாள். கடைசியில் சொல்வாள், உன்னிடமிருந்து நான் எதையுமே பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வாள். இதுதான் இஹ்சானை நிராகரிப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகா பேசுறாங்க. இன்று நீங்கள் பார்க்கலாம், பல பெண்களை நீங்கள் காணலாம். சில பெண்களுக்கு நகை வாங்கி கொடுத்தால் மட்டுமே அவர்களுக்கு திருப்தி. நீங்கள் என்ன வேணா நீங்க செலவு பண்ணுங்க, நீங்கள் எவ்வளவு செலவு செய்தாலும், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை எவ்வளவுதான் அவர்களுக்கு செலவு செய்தாலும், அவர்கள் உங்களிடத்தில் கடைசியில் கேட்பாங்க, ஒரு சவரனாக வாங்கி கொடுத்தீங்களா, இத்தனை நாளா இருக்கிறீங்களே, இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, ஒரு சவரனாக வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கிராமாவது வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சில பெண்களுக்கு துணியின் மேல் ஆசை. நீங்கள் என்ன செலவு செய்தாலும், பெருனா வந்துச்சு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்களா, ஒண்ணுதானே எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று எடுத்து கொடுத்திருந்தாலும் ஒண்ணுதானே எடுத்து கொடுத்தீங்க, திருப்திப்படவே மாட்டார்கள். இதுதான் யக்ஃபுர்னல் இஹ்சான். இது நபி அவர்கள் எவ்வளவு அழகா இன்று பேசக்கூடிய அந்த பெண்களுடைய வார்த்தைக்கு எவ்வளவு அழகா தோதுவா சொல்றாங்க பாருங்க. கடைசியில் அவள் சொல்லுவாள், கால மா ரஅய்து மின்க கைரன் கத்து, உன்கிட்ட நான் என்னத்தை தான் கண்டேன் என்று அவர் சொல்லுவார். நபி அவர்கள் அந்த பெண் பேசக்கூடிய வார்த்தையை அவ்வளவு அழகா சொல்றாங்க, உன்கிட்ட நான் என்னத்தை தான் கண்டேன். சில ஆண்கள் 25 வயதில் வெளிநாட்டிற்கு செல்கிறார்கள். 35 வருஷம் வாழ்க்கை, 35 வருஷம் வாழ்க்கை, வருஷத்துக்கு ஒரு மாசம் வர, வருஷத்துக்கு ஒரு மாசம் வர, வருஷத்துக்கு ஒரு மாசம் வரவரு 35 வருஷத்துல கூட்டி பாருங்க. 35 மாசம் கிட்டத்தட்ட 4 வருஷம் இருக்குமா? 4 வருஷம். 35 வருஷத்துல கணவனோடு அந்த பெண்ணோடு இவர் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 வருஷம் தான். மீதி வாழ்நாள் ஃபுல்லா கிடைக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு, கிடைக்கிற வேலையை செஞ்சு, இங்க தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ரத்தத்தை சுண்ட வச்சு நாடி நரம்புகள் எல்லாம் தள்ளாடியதற்கு பின்னால் 60 வயதில் இனி என்னுடைய மனைவி இருக்கிறாள், இனி என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் என்னை பார்த்துக் கொள்வார்கள், அவர்களுக்காகத்தானே நாம் உழைத்தோம் என்று இங்கு வந்தால், இவர் அனுப்பிய பணத்தில் வீடு கட்டப்பட்டிருக்கும், இவர் அனுப்பிய பணத்தில் நிலம் லேண்ட் வாங்கப்பட்டிருக்கும், இவர் அனுப்பிய பணத்தில் நகைகள் போடப்பட்டிருக்கும். ஆனால் அவை எல்லாமே மனைவியின் பேர்ல இருக்கும். ஏன்? நம்பிக்கையின் பேரில். கணவர் என்ன செய்வார்? இங்க இருக்கணும் ரிஜிஸ்டருக்கு, ரிஜிஸ்டருக்கு அவரால் இருக்க முடியாது, எல்லாமே மனைவியின் பேர்ல போடுவார். நம்ம மனைவி தானே, நம்ம குடும்பம் தானே என்று நினைத்து அவர் செய்வார். ஆனால் இவள் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் தன் பெயரில் வைத்துக் கொண்டு வீடு என்னது, நகை என்னது, நிலம் என்னது என்று ஒருமையில் பேசுவாள். பணத்தையும் நகையையும் கணவர் கொடுத்ததையே இது என்னது 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 என்று ஒருமையில் பேசக்கூடிய இந்த விஷயம் இருக்கிறதே, இதுதான் வயக்ஃபுர்னல் இஹ்சான். இஹ்சானை புறக்கணிப்பவளாக, நிராகரிப்பவளாக அவள் இருப்பாள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸை பாருங்க. ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். சொர்க்கத்தை படைத்து ஆண் என்ற ஒரு இனம், பெண் என்ற ஒரு இனம், இந்த ரெண்டையுமே முதல்ல நம்ம ஒன்னா வச்சு பார்க்கவே கூடாது.
நாம் செய்யக்கூடிய தவறு ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்க்க முடியாது. ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுப்பால், வாழ்நாள் முழுக்க ஆண் குழந்தை பெற்றெடுக்க மாட்டான். இதை என்னைக்காவது ஒன்னா வச்சு நீங்க பார்க்க முடியுமா? ஒரு பெண்ணுக்கு மாதத்தில் மென்சஸ் வரும், ஆணுக்கு வராது. இதை என்னைக்காவது நீங்க வச்சு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? பெண்ணின் படைப்பு ஒரு மாதிரி, குண ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெண் வேறுபட்டவள். அதே போன்று ஆண் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் குண ரீதியாகவும் வேறுபட்டவன். இதை ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு பார்க்கவே கூடாது. ஆனால் பல புத்தி கூர்மையில் கொஞ்சம் குறைந்தவர்கள் எப்போதுமே இதை ஒன்றாக வைத்தே பார்த்துக் கொள்கிறார்கள். ஒன்னா வச்சு பார்க்க கூடாது. அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தில் எவ்வளவு தெளிவாக பேசுகின்றான். ஆண்களுக்கும் சொர்க்கம் இருக்கிறது, பெண்களுக்கும் சொர்க்கம் இருக்கிறது. ஆண்களுக்கும் நரகம் இருக்கிறது, பெண்களுக்கும் நரகம் இருக்கிறது. ஆனால் பெண்கள் சொர்க்கம் அடைவது லேஸ், ஆண்கள் சொர்க்கத்தை அடைவது கஷ்டம். நல்லா புரிஞ்சுக்கணும். பெண்கள் சொர்க்கத்தை அடைவது மிக லேஸ், ஆண்கள் சொர்க்கத்தை அடைவது மிக கடினம். இப்ப இந்த ஹதீஸை சொல்றதுக்கு முன்னாடி மேல சொன்ன ஹதீஸை யோசிச்சு பார்த்துக்கணும். பெண்கள் சொர்க்கத்தை அடைவது லேசாக இருந்தும் நரகத்தில் பெண்கள் அதிகமாக போறாங்கன்னா எவ்வளவு வருத்தத்திற்குரிய விஷயம். சப்ஜெக்ட் புரியுதுங்களா? பெண்கள் சொர்க்கத்தை அடைவது மிக லேசு இருந்தும் பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு போறாங்க அப்படின்னா அப்ப லேசான பாதையை எவ்வளவு தூரம் அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள். இப்ப அந்த ஹதீஸ பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் 5 வேளை தொழுகிறாள் இன்ஷா அல்லாஹ், வஸாமத் ஷஹரஹா, ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோக்கிறாள், வஹஃபிலத் ஃபர்ஜஹா, தனது மானத்தை பாதுகாத்துக் கொள்கிறாள். இப்ப இந்த மூணுமே 99% பெண்கள் செய்யறாங்களா இல்லையா? இந்த மூன்றையும் 99% பெண்கள் செய்கிறார்கள். ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், நரகத்தில் பெண்களை நான் அதிகமாக பார்த்தேன். இந்த மூன்றையும் செய்யக்கூடிய பெண்கள் இந்த ஹதீஸின்படி 99% பெண்கள் சொர்க்கத்தில் இருந்திருக்க வேண்டும். ஒரே 1% பெண்கள் தான் நரகத்திற்கு செல்ல வேண்டும். இந்த 3 செய்யாத பெண்கள், 5 வேளை தொழக்கூடிய மிகுதமான பெண்களை நீங்கள் பார்க்கலாம். ரமலான் மாதத்தில் நோன்பை அவர்களுக்கு இயற்கையாக விடுபடக்கூடிய நோன்பை தவிர எல்லா நோன்பையும் வைக்கக்கூடிய பெண்களை நீங்கள் பார்க்கலாம். தங்களுடைய கற்பையும் மானத்தையும் கணவனுக்காக ஒருவருக்காகவே வாழக்கூடிய பெண்களை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இப்படி இருக்கக்கூடிய பெண்கள், ஆனா 4வதா ஒன்னு நபி அவர்கள் சொல்றாங்க, இந்த 4வதுல அதே 99% டவுன்ல போயிடறாங்க. 99% மேலோங்கி இருக்கக்கூடிய பெண்கள் நபி அவர்கள் 4வதாக வச்ச டிஸ்ட்ல 99% அப்படியே கீழே போறாங்க. தனது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பாலையானால் தீலலஹா, அவளுக்கு சொல்லப்படும். எப்படி சொல்லப்படும் தெரியுமா? நாளை மறுமை. இப்ப இந்த 4மே செஞ்சிருந்தான், 5 வேளை தொழுதிருந்து 30 நாட்கள் நோன்பு, ரமலானுடைய நோன்பை நோற்றிருந்து அவளுடைய மானத்தை பாதுகாத்து இருந்து தன்னுடைய கணவனுக்கும் கட்டுப்பட்டு இருந்தால், நல்லா புரிஞ்சுக்கணும், தன்னுடைய கணவன் எதை சொல்கின்றானோ மறுபேச்சு இல்லாம அதை கேட்டுக்க வேண்டியது. அல்லாஹுக்கு அடுத்தது கணவனுடைய சொல். கணவன் எதை சொல்கின்றானோ அதுல குதர்க்கம் பேசாம, லாஜிக் பேசாம, விதண்டாவாதம் பேசாம, கணவனுக்கு இதுதான் விருப்பம் என்பதை புரிந்து கொண்டு எந்த மனைவி அதை அப்படியே ஏற்றுக்கொள்வாளோ, இதுதான் பெண்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சோதனை. நான் அதை தான் சொன்ன, ஆணையும் பெண்ணையும் சொன்ன இது பண்ணி, அப்ப எங்களுக்கு ஆசை இருக்கக்கூடாதா? எங்களுக்கு இது இருக்கக்கூடாதா? உங்களுடைய சொர்க்கத்திற்கான பாதை அல்லாஹ் இதுல தான் வச்சிருக்கான். உங்களுடைய சொர்க்கத்திற்கான இலகுவான பாதையை எப்படி பெண்களில் ஆண்களுக்கு அல்லாஹ் ஃபித்னாவை வைத்திருக்கிறானோ, கணவனுக்கு கட்டுப்படும் விஷயத்தில் பெண்களுக்கு அல்லாஹ் ஃபித்னாவை வச்சிருக்கான். நீங்க கேட்கிறீங்களா இல்லையா, நீங்கள் கட்டுப்படுறீங்களா இல்லையா என்ற விஷயத்தில் அல்லாஹு தஆலா வஅதாஅத் ஸௌஜஹா, கணவனுக்கும் கட்டுப்பட்டு நடந்தால் தீலலஹா, மறுமை நாளையில் அவளுக்கு சொல்லப்படும் உதுகுலில் ஜன்னத மின் ஐயி அபுவாபில் ஜன்னதி ஷிஇதி, சொர்க்கத்தினுடைய 8 வாசல் வழியாகவும் நுழைவதற்கு நீர் தகுதி படைத்தவளாக இருக்கிறாய். நீ நாடிய வாசல் வழியாக நுழைந்து கொள், நீ நாடிய வாசல் வழியாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று அந்த பெண்ணை பார்த்து சொல்லப்படும் இந்த 4 விஷயத்தையும் செய்திருந்தார். இப்ப மேல் சொன்ன மறுபடியும் அந்த ஹதீஸ்ல வச்சு உன்னிப்பாக கொஞ்சம் பாருங்க.
இந்த 4 ஒரு பெண் குறை வைப்பவளாக எதில் இருக்கிறாள்? மேல் சொன்ன 3 100% பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. சில பெண்கள் தொழுதுகிட்டு தானே இருக்கிறேன், தொழுதுட்டு வந்து சாப்பாடு வைக்கிறேன். இந்த இடத்துல பெண்கள் ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனிக்கணும். ஒரு பெண்ணுக்கு கணவனுக்கு நீங்கள் பணிவிடை செய்வதை அல்லாஹ் இபாதத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான். நல்லா கவனிக்கணும். சஹருடைய நேரத்தில் நீங்கள் கணவனுக்கு சாப்பாடு வைப்பீர்களே, இந்த சஹருடைய நேரத்தில் நீங்களாக அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய வணக்க வழிபாடும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான். நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு பணிவிடை, உங்களுடைய குடும்பத்திற்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கும் நேரங்கள் எல்லாம் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏனென்றால் பெண்கள் இபாதத்தில் இருக்கிறார்கள். தன் கணவனுக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் அவர்கள் பணிவிடை செய்வதை அல்லாஹ் தஆலா கட்டுப்படுவதை இபாதத்தாகத்தான் ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த விஷயத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே சிலந்தியினுடைய உதாரணத்தை அல்லாஹ் தஆலா வெறுமனே சொல்லவில்லை. ஆக பலவீனமான வீடு எந்த வீட்டில் ஒரு பெண் நிர்வகிப்பாலோ அது பலவீனமான வீடு. அது பார்ப்பதற்கு வேண்டுமானால் அழகாக அலங்காரமாக பெரிய ஒரு விஷயமாக தெரியலாம். என் குடும்பத்திலலாம் எங்க கணவர் நான் சொல்றதை கேட்டுப்பாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு அழகாக ரசனையாக தெரியலாம். ஆனால் அது உண்மையில் இஸ்லாத்தின் பார்வையில் அற்பமான வீட்டிற்கு அது சமமானது என்பதை அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதே போன்று கொசுவினுடைய விஷயத்தில் தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ரத்தம் எந்த ஒரு உயிரினத்திடம் இருந்த ரத்தத்தை எடுக்கிறதோ அதே உடலுக்கு தான் விஷத்தை செலுத்தக்கூடியதாக இந்த கொசு இருக்கிறது. கொசு, சிலந்தி, பலவீனமான ஈ, இந்த 3 விஷயங்களும் முஷ்ரிக்குகளுக்கும் முனாஃபிகீன்களுக்கும் யகூதிகளுக்கும் உதாரணமாக காட்டப்படுகின்றது. இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். கடைசியாக அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய விஷயம் ஃபஅம்மல் லதீன ஆமனு ஃபயஅலமூன அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம். யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, யார் முஃமினாக இருக்கிறார்களோ, அல்லாஹ் தஆலா காட்டக்கூடிய இந்த உதாரணங்களை அவர்கள் அல்லாஹ் சத்தியத்தை பேசுகின்றான் என்று எடுத்துக்கொள்வார். ஒரு முஃமின் கொசுவை ஏன் அல்லாஹ் உதாரணம் காட்டுகின்றான், ஈயை ஏன் அல்லாஹ் உதாரணம் காட்டுகின்றான், சிலந்தியை ஏன் அல்லாஹ் உதாரணம் காட்டுகின்றான் என்று பேச மாட்டார். அல்லாஹ் தஆலா கொசுவையோ, கொசுவை விட அற்பமானதையோ, கொசுவுக்கு மேல் இருக்கக்கூடிய ஈயையோ சிலந்தியையோ உதாரணம் காட்டினாலும் அதில் கண்டிப்பாக மனித சமூகத்திற்கு ஒரு படிப்பினை இருக்கும் என்று முஃமின் எடுத்துக்கொள்வார். ஆனால் ஃபயகூலூன், கெட்டவர்கள், யகூதிகள், முஷ்ரிக்கீன்கள், முனாஃபிகீன்கள் இவர்கள் என்ன பேசுவார்கள்? மாதா அராதல்லாஹு பிஹாதா மஸலா, இந்த உதாரணங்களை கொண்டெல்லாம் அல்லாஹ் என்னத்தை தான் நாடுகின்றான் என்று ஏளனமாக அவர்கள் பேசுவார்கள். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், யுதில்லு பிஹி கஸீரன் வ யஹ்தி பிஹி கஸீரா வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாஸிகீன். பெரும்பான்மையான மக்கள் இந்த குர்ஆனை கொண்டு நேர்வழியும் பெறுகிறார்கள், பெரும்பான்மையான மக்கள் இந்த குர்ஆனை கொண்டு நேர்வழி கெட்டும் போகிறார்கள். நீங்கள் உடன்பாட்டு முறையோடு குர்ஆனை அணுகினால் குர்ஆன் உங்களுக்கு ஹிதாயத்தை காட்டும். நீங்கள் முரண்பாட்டு முறையோடு குர்ஆனை அணுகினால் குர்ஆன் உங்களுக்கு வழி தவறியதை காட்டும். இவ்வளவுதான் விஷயம். அப்போ தவறியவர்கள் யார்? ஃபாஸிகீன்களை தவிர வேறு யாரும் வழி தவறி போவதில்லை. முத்தகீன்கள், முஃமின்கள் நேர்வழி பெறத்தான் செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த 3 பூச்சிகளின் மூலமாகவும் மனித சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய விஷம் என்பது இங்கு ஷிர்க். ஒரு கொசு செலுத்தக்கூடிய இன்ஜெக்ட் எண்ணக்கூடிய இந்த விஷம் என்பது ஷிர்க். யார் ஷிர்க் வைப்பாரோ, யார் யகூதிகளை போன்று முனாஃபிகீன்களை போன்று நிஃபாக்கை கொள்வாரோ கண்டிப்பாக அந்த முஃமினுடைய ஈமான் ஈயை போன்று பலவீனமான முஃமினாகத்தான் அவர் இருப்பார். அவர் பலமான முஃமினாக, கவியான முஃமினாக இருக்க மாட்டார். அதே போன்று எந்த குடும்பத்தில் பெண் ஆதிக்கம் இருக்குமோ, எந்த குடும்பத்தில் கருணை இல்லாத குடும்பமாக இருக்குமோ, அன்பும் பாசமும் நெருக்கமும் இஸ்லாத்தினுடைய சமத்துவம் இல்லாமல் இருக்குமோ, இந்த குடும்பம் சிலந்தியினுடைய குடும்பத்தை போன்று ஆக பலவீனமான குடும்பம். இந்த 3 வசனங்களுக்கு பின்னாலும் அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய ஒரே ஒரு விஷயம்,
அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டுமோ அதன் அடிப்படையில் அவனை உரிய வகையில் அவனை வணக்கமாக்குங்கள். அல்லாஹ்விற்கு எந்த கண்ணியத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த கண்ணியத்தின் அடிப்படையில் அவனை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசி காட்டுகின்றார். இதே பூச்சியின் வகைகளில் 2 பூச்சிகளை கொண்டு அல்லாஹ் தஆலா ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா உதாரணம் காட்டுகின்றான். எந்த 2 பூச்சிகளை கொண்டு அல்லாஹ் தஆலா நன்மைக்கு உதாரணம் காட்டுகின்றான் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த